பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். வார்த்தையில் நீங்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி நான் அதிகமாய் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் வார்த்தை மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் வரலி அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவன் உங்களுக்கு சமாதானம் வரலி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது நீங்கள் கவனிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது கவனிங்க. Verses 5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அன்பு தகப்பனே, வார்த்தையோடு கூட ஆசீர்வதிப்பீராக தம்முடைய ஜனங்களே. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஆத்துமாவுக்கும் சிந்தைக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் விசேஷமாக நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பகுதி. இந்த அதிகாரத்தை கொண்டு அதிகமான பாடல்கள் வந்திருக்கிறது. இந்த அதிகாரம் அதிகமான ஊழியர்கள் மத்தியில் பேசப்படுகிற அதிகாரம். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார், மிஷினரி சர்வீஸில் பேசுவாங்க, யூத் மீட்டிங்ஸில் பேசுவாங்க. பொதுவாய் சபைக்குள் இந்த வார்த்தைகள் அதிகமாய் பேசப்படும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருந்தது அதிகமான பாடல்கள். 6ஆம் பகுதியில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அப்படியெல்லாம் பாடல்கள் இந்த அதிகாரத்தை கொண்டு அதிகமாக தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள வார்த்தைகள் நிறைந்த அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் விசேஷமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட் காஸ்பல்னு சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டை நமக்கு சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இதெல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய பழைய ஏற்பாட்டுடைய சுவிசேஷ புத்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இதில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து இருக்கிறது, வருகை குறித்து இருக்கிறது, அவருடைய மரணத்தை குறித்து இருக்கிறது, அவருடைய ஊழியத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான். வேதாகமத்தில் நமக்கு 66 புத்தகங்கள் இருக்குது. 66 புக்ஸ் we have. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 66 அதிகாரம் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பு கூட சொல்கிறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு ஸ்மால் பைபிள் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் பைபிள். 66 புத்தகங்கள் நமக்கு பைபிள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு ஹோல் பைபிளே அப்படி சுருக்கி ப்ரீஃபாக நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ விளக்கமான, மிக தெளிவாய் போதிக்கப்படுகிற பிரயோஜனமான வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆழமான சத்தியங்கள் நிறைந்த பகுதி தான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். பிதாவாகிய தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நல்லவர். இதிலிருந்து சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன். ஆண்டவருடைய இருதயம் பாருங்க, whom I will send, யாரை நான் அனுப்புவேன். who will go for my purpose, என்னுடைய நோக்கத்திற்காக, என்னுடைய திட்டத்திற்காக யார் போவா. இன்னைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அறிய வேண்டிய காரியங்கள். what I have to know to do the purpose of God, what I should know to accomplish the will of God. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எதை தெரிந்திருக்க வேண்டும், எவற்றை தெரிந்திருக்க வேண்டும்.
தேவனுடைய விருப்பம் தன்னுடைய ஜனங்கள் நீங்க வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, படித்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி வேலைக்கு போக வேண்டாம். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வேலை செய்யுங்கள். பணத்தை குறியாக வைத்து, பொருளை குறியாக வைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டாம். தேவ திட்டம் இந்த வேலையின் மூலமாய் நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் சம்பாதியுங்கள், வேலை செய்யுங்கள். உங்களுடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவனுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேனா என்பதை நீங்கள் கவனமாய் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தின் இயக்கம், என்னுடைய திட்டத்தை யார் நிறைவேற்றுவா, என்னுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுவா? உங்கள் குடும்பம் தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா? Is your home fulfilling and accomplishing the purpose of God? Are you doing the purpose of God? நீங்கள் தேவ திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ திட்டத்தின் பங்காளர்களா இருக்கிறீர்களா? இல்லை என்றால் பார்வையாளர்களா? ஒருவேளை இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிகளோ சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரசிக்கப்பட்டு சபைக்கு போன 3-5 வருஷத்துக்குள் ஏதாவது ஒன்று சபைகள் செய்ய வேண்டும். பல காரியங்கள் இருக்கிறது சபையில். பாடல் ஆராதனை பகுதி, சில வேலைகள், சண்டை கிளாஸ் ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், ஜபக்குழு ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியருடைய வளர்ச்சி புதிதாக ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்தது பின்பதாக மேக்சிமம் 5 இயர்ஸ், அந்த 5 வருஷத்துக்குள் வளரப்பட்டு தேவ திட்டத்தை, நோக்கத்தை சபையில் செய்கிறவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? சபைக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? என்ன காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு உங்களை சுயத்துக்காக ஓடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு, என் பிள்ளைக்கு, தனிப்பட்ட காரியத்துக்கு, வீட்டுக்கு, வேலைக்கு, சொத்துக்கு, சுகத்துக்கு, சந்ததிக்கு, உங்கள் குடும்பத்துக்காக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவ நோக்கத்தை என்னைக்கா நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை உணர்வு வந்திருக்கிறதா? தேவனுடைய கேள்வி, அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? எனது காரியமா யார் போவா? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? அவர் கேட்கிற, யாரை நான் அனுப்புவேன்? எவனுமே இல்லையே, யாருக்குமே உத்தரவாத குணம் இல்லையே. தீர்க்கதரிசி அழைகிறாரு, ராஜாவை போய் பார்க்கிறாரு, ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ண யாரா இருப்பாங்களா? ஆசாரியரை போய் பார்க்கிறாரு, தலைவரை போய் பார்க்கிறார், தனி மனிதனை போய் பார்க்கிறார், வேலை செய்யறவனை போய் பார்க்கிறார். சொல்றாரு கடைசியில, திறப்பின் வாசல் நிற்பதற்கு நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்னைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மோசையை தெரிந்து கொண்டது போல, தாவீதை தெரிந்து கொண்டது போல, பவுலை தெரிந்து கொண்டது போல, தானியேலை தெரிந்து கொண்டது போல, யோசேப்பை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கோ சாகக்கூடியவர்கள், என்றைக்கோ நிர்மூலமாக கூடியவர்கள், நீங்கள் என்றைக்கோ அழிந்திருக்கக்கூடியவர்கள் தேவ கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் என்பது இன்றைக்கு நமக்கு உணரல. மோசேக்கு பல நாட்கள் இந்த கேள்வி இருந்திருக்கும். மோசே பிறந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏராளமான எபிரேய குழந்தைகள் சாகுறாங்க, நைல் நதியில தூக்கி போடுறாங்க, பிறக்கும் போதே ஆண் குழந்தைகளை கொண்டு போடுறாங்க. ஏன் நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன்? அப்புறம் இன்னொரு கேள்வி, எல்லா குழந்தைகளும் பிறந்த உடனே சாகுறாங்க, ஏன் நான் மட்டும் பிறந்த உடனே சாகல? எல்லா குழந்தைகளும் நைல் நதியில செத்துட்டு போகிறேன், நான் மட்டும் நைல் நதியில மிதந்துட்டு போகிறேன், உயிரோட நாணல் பெட்டிக்குள் போகிறேன். ஏன் பார்வோன் படைகளும் பார்வோனின் குடும்பமும் எபிரேய ஆண் குழந்தைகளை கொள்றாங்க? ஏன் என்ன மட்டும் பார்வோன் குமாரத்தையும் பார்வோன் குடும்பம் என்ன மட்டும் வளர்க்குறாங்க? மற்ற எபிரேயர்கள் எல்லாம் அடிமைகளா இருக்கிறாங்க. ஏன் நான் ஒரு எபிரேயன் தான் அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன் 40 வருஷம். மற்ற எல்லாருமே அடிமை, நான் ஒரு தலைவனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் 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 40 வருஷம் நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன்? ஏன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறேன்? இந்த ஏன் ஏன் என்கிற கேள்விக்கு அன்றைக்கு ஒரே பர்வதம் போய் நின்றார். தேவ பிரசன்னத்தை பார்த்தார், அக்கினியில் தேவன் பேசுவதை பார்த்தார். இந்த கேள்விக்கு பதிலை அந்த மலையில் பெற்றுக்கொண்டார். ஏன் ஏன் என்கிற திட்டம். ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், சாக போகிறது இல்லை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கப்பல் யாத்திரை, அதுல பயங்கரமான ஒரு அழிவு. தேவன் தைரியப்படுத்துகிறார், நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஆபத்தில் நீங்கள் சாக போகிறது இல்லை, உயிர் சேதம் வருவது இல்லை, யாரும் அழிவது இல்லை. பவுலே திட்டவட்டமாய் பவுலோடு கூட பேசுற, ராயனுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும். தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், எலியாவை நீ சாக போறது இல்லை, ஏன் சூரச்செடியில படுத்து கிடக்கணும்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவருக்கு பின்பதாக தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்படிக்கும், ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கும், ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்படிக்கும் ஆண்டவர் எலியாவை தெரிந்து கொண்டார். சோர்ந்து கிடந்த எலியா தான். ஆனால் ஆண்டவருடைய ஏக்கம் என்னன்னு தெரியுமா? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்?
யாரை நான் அனுப்புவேன்? மோசையை கேட்கிற, உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. மோசையை பார்த்து நான் அனுப்புறேன்னு சொன்னா, நான் சொல்றேன், நான் திக்குவா என் மந்த நான் சொல்ல, என்னால் ஒன்றும் பேச அறியாது, நான் எப்படி பண்ணுவேன்? எரேமியாவை பார்த்து கேட்டா, இல்ல என்னால முடியாது, நான் சின்ன பையன், நான் ஒரு சிறிய பையன். இன்னைக்கு பலர் எக்ஸ்கியூஸ் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க முழு நேரமா ஊழியம் வந்து செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய விருப்பம் ஆத்துபாதையும் செய்யறீங்களா? தேவனை ஆராதிக்கிறீங்களா? தேவனுக்காய் வாழ்றீங்களா? பல காரியத்தை நீங்க செய்யறீங்க. கேட்டா நான் தேவனுக்காக செய்கிறேன், ஆண்டவருக்காக செய்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரோடு கூட செய்கிறீங்களா? இது மிக முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேச ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நரகத்தை நோய்க்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களை மீட்பதற்கு யார் நிற்பா தரப்பில்? அவர்களுக்காக யார் பரிந்து பேசுவா? அவர்களுக்காக யார் ஊழியம் செய்வா? யார் ஆத்துமாதயம் பண்ணுவா? எரேமியாவை கூட நான் சின்ன பையன் பேச அறியன்னு சொல்றீங்க. தேவன் வாயோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். சின்ன பையன் என்று சொல்லாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், பேசுற வார்த்தையை நாவல வைப்பேன். இன்னைக்கு நம்ம எல்லாமே தாழ்வு மனப்பான்மை வந்து, இல்ல இல்ல ஆண்டவரே, நான் இல்ல ஆண்டவரே, வேற யாராவது அனுப்போம், சித்தமான வேற யாராவது அனுப்போம், நான் தனியெல்லாம் பண்ணிட மாட்டேன். அழைத்த கர்த்தர் அவர் நடத்துவார். ஏன் சோர்ந்து போகணும்? செய்திக்குள் வர விரும்புகிறேன். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, இது என்ன பகுதி அப்படின்னா, முதல் வசனம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறார். எப்போ அந்த தரிசனத்தை காண்கிறார் அப்படின்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். உசியா ராஜா யார்? அவர் எப்போ மரணம் அடைந்தார்? இந்த பகுதியை நீங்க பார்க்கணும்னா, இந்த முதல் வசனத்துடைய பேக்ரவுண்ட் பின்னணி 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். உசியா யார் என்றால், தகப்பன் அமத்சியா, அவர் மரித்து போனார். உசியா ராஜாவுக்கு 16 வயசு தான் ஆகுது. 16 வயசுல ராஜாவாய் மாற்றப்பட்டவன் உசியா. 16 வயசுல பாருங்க, ரொம்ப துடிப்பா இருக்கிறார். 4ஆம் வசனம், அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதான் செஞ்சார். ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 5ஆம் வசனம், கர்த்தரை தேடும் நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். கர்த்தர்லாம் தேடுறாரு, கர்த்தரின் பார்வைக்கு நல்லா செய்யறாரு. கொஞ்சம் வயசு ஆக கொஞ்சம் யூத், அந்த டீனேஜ் எல்லாம் கடந்து எல்லாம் முதிர்ந்த வாலிபன் இளைஞனா மாறும்போது ஒரு பெருமை உள்ள வருது. என்ன பண்றாரு பாருங்க, 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமை அவனுக்கு அனுகூலம் உண்டாயிட்டு. அவன் பயங்கரமா பலப்பட்டான். அவனுடைய கீர்த்தி பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறது. உசியா ராஜா 16 வயசுல ராஜாவை மாறினா. அவங்க அப்பா செத்துட்டாரு, இருந்தாலும் ஒரு நாட்டை பயங்கரமா கொண்டு போறான். தேவன் பார்வைக்கு நல்லதை செய்யறான். அப்பா அவனா பயங்கரமா வந்துச்சு. இப்போ டக்குன்னு கீழே விழுந்தான் பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். தேவதூதனே சாத்தானா மாறுவதற்கு காரணம் பெருமை. ஆண்டவர் ரொம்ப ஞானமா படைச்சு வச்சிருந்தாரு. நல்ல அடுத்த போஸ்டிங், ஆண்டவருக்கு அடுத்த போஸ்டிங்ல வச்சிருந்தாரு. பிரதான தூதர்கள் உண்டு, ஆர்க் ஏஞ்சல்ஸ் 3 பேர், மிகாவேல், கப்ரியேல், லூசிபர். அவருடைய வேலை ஆண்டவர் துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், இசை வாசிக்கணும். ஆனால் ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம், பெருமையின் சிந்தை, நான் அவருக்கு மேலாவேன், சிங்காசனத்தில் உயர்வேன், எந்த இடத்தை பிடிப்பேன், எனக்கு தான் எல்லாம் மகிமை வரணும், இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் அவனுக்குள் வந்தது. ஆண்டவர் தள்ளி போட்டார். ஆரம்பம் நல்லா இருக்குதுங்க, ஆரம்பம் நல்ல ஜெபம், ஆரம்பத்தில் ஆராதனை, தாழ்மை, பொறுமை, சாந்தம், நற்குணம், விட்டு கொடுத்தல், தயவு எல்லாமே இருந்தது. ஆனால் இடையில ஒரு பின்மாற்றம், தடுமாற்றம் ஏற்படுகிறது. உசியா ராஜாவுக்கு ஒரு தடுமாற்றம். அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது
தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி அவன் பலப்பட்ட போது எவ்வளவு ஆசி இருந்தானே, எவ்வளவு சொத்து இருந்தானே, எவ்வளவு பலன் இருந்தானே, எவ்வளவு திறமைகள் இருந்தானே, தன்னை தாழ்த்த முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராயிருந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் பூமியில வந்து தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். அவருடைய பிறப்பு தாழ்மை, ஊழியம் தாழ்மை, அவருடைய பேச்சு தாழ்மை, அவருடைய செய்கைகள் தாழ்மை, அவருடைய அடக்கம் தாழ்மை, அவருடைய மரணம் தாழ்மை. இயேசு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவன் பலப்படும் மட்டும் மேட்டிமை. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இருமாப்பான சிந்தையாயிராமல், ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது. எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, பலன் இருக்குது, சொத்து இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. நீங்க பல கோடிக்கணக்கான சம்பாத்தியம் வைத்திருக்கிறவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். உணர வேண்டும். எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்றவங்க குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. பகைக்கு மேல பகை, விரோதத்துக்கு மேல விரோதம், பழிக்கு மேல பழி, கொலைகள், தவறான பிரச்சனைகள், பிரிவினைகள் இன்றைக்கு பல குடும்பத்தில் இருக்கிறது. சம்பாத்தியம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள். நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் மேன்மையான ஒரு காரியம். உலக ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. நாம் வாழ்வதற்கு அநேக காரியங்கள், அடிப்படையான வசதிகள் தேவைதான். ஆனால் நம்முடைய மனது மேட்டிமை ஆகக்கூடாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இவை ஒன்றும் நம்மால் வந்ததல்ல, எல்லாம் தேவனுடைய ஈவு. விலையேறப்பட்ட மகத்துவமான வல்லமை இது எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு என்று சொல்லி அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாட்டத்தில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி யார் சொல்றார்? பவுல் சொல்றார். இந்த பொக்கிஷத்தை மண்பாட்டத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த வல்லமை, மகத்துவமான வல்லமை இது எங்களால் உண்டாயிரல. இந்த ஆஸ்திகள், மேன்மை இதெல்லாம் உங்களால் உண்டானது அல்ல. தேவன் கொடுத்த ஈவு, தேவன் கொடுத்த தாளந்து, தேவன் கொடுத்த பதவி, தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த பிள்ளைகள். எவ்வளவு இருமாப்பு இது! நான் சம்பாதிச்சது, நான் கட்டினது, நான் நான் நான். நீங்க லூசிபருடைய காரியத்தை வாசிங்கன்னா இசைக்கேல்ல, ஏசையால அவர் என்ன சொல்றாரு? நான் ஏறுவேன், நான் பிடிப்பேன், நான் உட்காருவேன், நான் நான் நான். சுயநலம். இதே போல உசியாவுக்கு வந்தது. அவன் பலப்போடு மட்டும் தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி, மனது ரொம்ப மேட்டிமையாயிட்டு, தாழ்மையே இல்லை. இருதயத்தில் தாழ்மை வேணும். தாழ்மையுடன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற கர்த்தர். இப்போ பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து மேட்டிமை ஆயிட்டு கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறார் உசியா ராஜா. எவ்வளவு தடுமாற்றம் பாருங்க. அன்பு வாலிபர்களே, உசியா ராஜாவை போல 16 வயசுல நீங்க ரசிக்கப்படுறது மாதிரி அபிஷேகம் பெற்றுக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றுக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சபை ஊழியத்தில் பங்கு பெறலாம். கொஞ்சம் வாலிபமாக மாறும்போது, கொஞ்சம் நாட்கள் ஆக 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 உங்களுக்கு படிப்பு வரும், வேலை வரும், உயர்வு வரும், நல்ல குடும்பம் வரும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் மட்டும் எழும்ப விட வேண்டாம். தேவனை தூசிக்க வேண்டாம். ஏனென்றால் உசியாவுடைய மரணம் மிக கொடூரமாக இருந்தது. அவனுடைய முடிவு மிக பரிதாபமாக இருந்தது. ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. நான் முடிவு ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லை, ஆதியில் இருந்த நிலை இல்லை. பாருங்க, தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுதல் யாருக்குரிய வேலை? ஆசாரியர் செய்யணும். அதே மாதிரி தான் சவுல் செய்தார். நிலைமை என்ன தெரியுமா? ராஜ்யபாரம் அற்று போனது, நிலைத்திருக்கல. பலி செலுத்துதல் கர்த்தர், அது யாருக்குரியது? ஆசாரியருக்குரியது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமே தீர்க்கதரிசி வர வரைக்கும். இங்கே உசியா அவன் செய்ய வேண்டிய காரியம் அல்ல, துணிகரமாய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட உள்ள போகிறான். உடனே தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு? அவனு மேல வந்து குஷ்ரோகம் வருது. நீங்க வாசி பாருங்க 19 வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னின்ற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோண்டிட்டு. சொன்னா கேட்கல. அப்பா நீ தவறா பண்றப்பா, மேட்டிமே ஆயிட்ட, கொஞ்சம் தாழ்ந்து போ. பாஸ்டர் பேசுவார், வசனம் பேசுவோம், தீர்க்கதரிசி பேசுவார், உணர்த்தி பேசுனா இன்னைக்கு என்ன? கர்த்தர் நமக்காக தானே பேசுறாரு, நம்முடைய நல்லதுக்காக தானே பேசுறாங்க. பெற்றோர் தாழ்ந்து போப்பா, பொறுமையா போங்க, இதெல்லாமே கேட்க உசியா. உடனே அந்த தேவ சமூகத்தில் ஆசாரியருக்கு முன்பதாக, பலிபீடத்துக்கு முன்பதாக நின்ற உசியாவின் நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது.
பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், ராஜாவை உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் வாழ்ந்தவன். 23ஆம் வசனம், உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு. இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய பின்னணி தான் நாம் 2 நாளாம் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில். உசியா ராஜா யார்? அமத்சியாவுடைய மகன். 16 வயசில் ராஜாவை மாறினவன். நல்ல கர்த்தருக்கு பார்வையில் நல்ல காரியத்தை செஞ்சவர், நல்ல உயர்ந்தவர் தான். ஆண்டவர் குறித்து தெரியும். நல்ல பலப்பட்டார். கீர்த்தி ரொம்ப பெருகிச்சு. ஆனால் பலப்பட்ட போது, கீர்த்தி வந்த போது தன்னை தாழ்த்தாமல் மேட்டிமையாய் மாறினான். தேவனுக்கு விரோதமாய் பகை மீறுதல் எல்லாம் பண்ணான். இதனால் தேவ சமூகத்தில் தவறான தூபம் காட்டும் போது குஷ்டரோகம் வந்து தேவ சமூகத்தில் அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்து சாகு மட்டும் குஷ்டரோகியா இருந்து மறித்தான் ஒரு ராஜா. இப்போ இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே பலருக்குள் பயம் வந்திருக்கும். ஐயோ, ராஜாவுக்கே குஷ்டரோகம் வந்துச்சுப்பா, அவருடைய நிலைமையே பரிதாபம், அப்ப நம்ம இந்த தேவாலயத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பலர் முயற்சி பண்ணியிருப்பான், யோசிச்சிருப்பான். தேவாலயத்துக்கு போன ஒரு ராஜாவே அவர் அழிச்சிட்டார் ஆண்டவர், அப்போ நம்மளாம் ஏமாத்திரம்ப்பா, நம்மலாம் போகக்கூடாது. பலர் ஆலயத்துக்கு போவதை நிப்பாட்டிருப்பாங்க, பலியை நிப்பாட்டிருப்பாங்க, ஆராதனையை நிப்பாட்டிருப்பாங்க, ஜெபத்தை நிப்பாட்டிருப்பாங்க, துதியை நிப்பாட்டிருப்பாங்க, கர்த்தருக்கு கொடுத்தல் நிப்பாட்டிருப்பாங்க, பண்டிகை காலத்துக்கு போவது நிப்பாட்டிருப்பாங்க. ஏசியாவுக்குள்ள பயங்கரமான ஒரு பாரம். ஆலயத்தில் தவறு நடந்து போச்சு. இந்த காலத்தில் தான் ஏசியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏசியாவை தீர்க்கதரிசியுடைய இருதயத்தை அறிந்தவர் கர்த்தர். ஏசியாவுக்குள்ள ஒரு பாரம். ஐயோ, தேவாலயம் இப்படி ஆகி போச்சே, தேவ சமூகத்தில் தவறான பலி வந்துச்சு, தவறான தூபம் வந்துச்சு, இன்னைக்கு தேவ சமூகம் மாறி போச்சே. கர்த்தர் ஏசியாவின் இருதயத்தை அறிந்த கர்த்தர் இப்பொழுது தரிசனத்தை ஏசியா காணுகிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. பல நாட்களாய் விட்டு போன தேவ மகிமையினால் வஸ்திர தொங்கல் அந்த தேவாலயத்தில் நிரம்பி இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட 12 வருடமாய் இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை நிறைந்த, வல்லமை நிறைந்த, சுகம் நிறைந்த வஸ்திர தொங்கல்கள் நிறைந்திருக்கிறது என்பதை ஏசாயா தரிசனத்தில் காண்கிறார். மீதல் ஏற்பட்ட, பாவம் ஏற்பட்ட, தண்டனை ஏற்பட்ட அதே இடத்தில் இன்றைக்கு வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கிறது. தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி இனத்தை அவருடைய மகிமையா நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கூப்பிட்டார்கள். கூப்பிடுவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையா நிறைந்திருந்தது. வித்தியாசமான ஒரு பகுதி. ஆனா ஏசியா பார்த்தது உசியாவின் மரணத்தை பார்த்தார், உசியா செய்த தவறை பார்த்தார். ஆனா இன்றைக்கு ஆலயத்தில் தேவ மகிமையை ஏசாயா காண்கிறார். தேவ சத்தத்தை பார்க்கிறார், ஆராதனையின் வார்த்தையை பார்க்கிறார், தரிசனத்தை காண்கிறார், தேவனை பார்க்கிறாரு. இங்கே ஏசாயாவுடைய தரிசனத்தை பாருங்க. இங்க செய்தியை மறந்துடக்கூடாது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அறிய வேண்டிய சில காரியங்கள், தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வாஞ்ச சிலருக்குள் இருக்குது. ஏதாவது பண்ணணும், நான் என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல, ஏதாவது பண்ண வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறது, வாஞ்ச இருக்குது. ஆண்டவன் இருதயத்தை அறிந்திருக்கிறேன், ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தரிசன பார்வை தேவை. தரிசன பார்வை தேவை. குறுகிய மனப்பான்மையோடு இன்னைக்கு நம்ம ஷார்ட் சைட்டாவே அலைஞ்சு கொண்டிருக்கிறோம், பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைநோக்கு பார்வை ஒன்று அவசியம். நீங்கள் தொலைநோக்கு பார்வை வேண்டும் என்று சொன்னால் மலை மேல் ஏறி வர வேண்டும். ஓசையே, மலை மேல் ஏறி வா, சீனாய் மலை வர வேண்டும். தொலைநோக்கு பார்வை ஒன்று அவசியம். தரிசன பார்வை தேவை. தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நீங்க டாக்டர் படிச்சு கொண்டிருக்கலாம், உங்களுடைய தரிசன பார்வை அநேக நோயாளி மூலமாய் அவளுக்கு சுகத்தை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு அவசியம். இன்ஜினியரா இருக்கலாம், பல கவர்மெண்ட் ஒர்க்குக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம், இல்லை நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய நோக்கம் அதன் மத்தியில் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்கிறதை யோசிக்க வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்பதை பல மருத்துவமனைகள், கல்லூரிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்டல், ஆஃப்னேஜஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. பல மிஷினரிகள் தரிசனத்தோடு ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய மாவட்டம் திருநெல்வேலியில் இருக்கிறது டோனாவூர் எமி கார்மிக்கல் அம்மா
ஒரு தரிசனத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு, தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்து பல காரியங்களை சாதித்தாங்க. ஒரு பெண். இன்னைக்கு பல மிஸ்டரிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. CMS ஹாஸ்பிட்டல் நமக்கு தெரியும், வெள்ளூர், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பண நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்டதல்ல, தரிசன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து தியாகம் பண்ணி பல காரியத்தை தியாகம் பண்ணனால தான் இதுக்கு தேவன் நாங்கள் மகிமைப்பட்டது. அவர் எல்லாமே தேவ நோக்கத்தை நிறைவேற்றாங்க. பல மிஷினரிகள் இது இந்தியாவில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதற்கு, கல்வி வருவதற்கு காரணம் அவர்கள் தியாகம் பண்ணினாங்க. இவருக்கு தரிசன பார்வை ஒன்று மேலே மேலே பார்த்தபோது ஆண்டவரை பார்த்தார். நமக்கு ஒரு தரிசனம் தேவை, மேல் நோக்கி பார்க்கிற தரிசனம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தரிசனம். அப்புறம் வெளியே பார்க்கிறார். வெளியே பார்க்கும்போது தேவையை கண்டார். உள்ளே பார்க்கிறார். உள்ளே பார்க்கும்போது அவரை கண்டார். 3 விதமான தரிசனம். மேலே பார்க்கும்போது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்க்கிறார். அப்வர்ட் விஷன் அண்ட் அவுட்வர்ட் விஷன் அண்ட் இன்வர்ட் விஷன். அவுட்வர்ட் வந்து பார்க்கும்போது அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுறேன். எவ்வளோ ஜனங்கள் அசுத்த உதடுகளோடு கூட இருக்கிறாங்க, அசுத்த பாவம் நிறைஞ்ச ஜனங்கள். தேவையை காணுகிறார். அதான் சொல்றார் ஆண்டவர், யாருன்னு அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். ஏசையா சொல்றார், இதோ அடியேன், என்னை அனுப்பும். அப்போ ஏசையா வெளியே உள்ள தரிசனம், அங்கே அந்த தேவை, இங்கே அது தேவை, இந்த இடத்துல நான் தேவை, இங்கே என் மூலமாய் கத்துறது, சில காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேவை இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் வேண்டும், அவுட்வர்ட் விஷன். 3வது இன்வர்ட் விஷன். நான் யார்? அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் யார் என்கிற அறிவு தேவை அவருக்கு இருந்தது. 3 விதமான தரிசனம் உங்களுக்கு இருந்தால் தேவ நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவற்றை நாம் அறிந்திருக்க வேண்டும்? முதலாவது தரிசனத்தை அறிந்திருக்க வேண்டும். தரிசனத்தில் எதை அறிந்திருக்க வேண்டும்? மேல் தரிசனம், வெளியுள்ள தரிசனம், நமக்குள் இருக்கிற தரிசனத்தை அறிந்திருக்க வேண்டும். 2வதாக வசனம் 5, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஐயோ என்று சொல்லி போட்டிருக்கோம். இங்கே நீங்க 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஐயோ ஐயோன்னு இருக்கும். ஒரு 6 இடத்துல வசனம் 8-10 நில பேராசிரியனுக்கு ஐயோ, வசனம் 11, 17, 22 மது வெறியனுக்கு ஐயோ, வசனம் 18-19 பரியாசக்காரனுக்கு ஐயோ, வசனம் 20 அரண ஒழுக்கத்தை குழப்புறவனுக்கு ஐயோ, வசனம் 21 தங்கள் பார்வைக்கு ஞானியாக இருப்பவனுக்கு ஐயோ, வெறித்து நீதியை புரட்டுறவனுக்கு ஐயோ, 22-25 எல்லாமே குடிக்கிறவனுக்கு, நீதியை புரட்டுறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கும். ஆனால் 6ஆம் அதிகாரம் வரும்போது ஐயோ நான் அதமானேன். முதல்ல யூ ஷுட் நோ அபவுட் யோர் செல்ஃப். நான் யார் என்பதை அறிய வேண்டும். நான் ஒரு பாவி. பவுல் சொல்றார், பாவிலும் பிரதான பாவி. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் சொல்லி பேதுரு சொல்றார். தாவீது சொல்றார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து. நான் யார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் மாற்றப்பட வேண்டுமா? தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா? நாம் யார் என்பதை நமக்கு தெரியும். நெகேமியா சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சவுல் சொல்றார், நான் பாவம் செய்தேன். ஆகான் சொல்றார், மெய்யாகவே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பார்வோன் சொல்றாரு, இந்த முறையும் பாவம் செய்தேன். பிலேயாம் சொல்றார், நான் பாவம் செய்தேன். பலருக்குள்ள அவர்களை குறித்து பாவ உணர்வு இருந்தது. சில பேருக்குள்ள குற்ற உணர்வு இருந்தது. இளையகுமாருக்கு குற்ற உணர்வு இருந்தது. அதில் மீண்டும் வந்து ஒரு பாவ உணர்வு வந்தது. நான் பாவி, பரத்துக்கு முக்குவரமாய் பாவம் செய்தேன். தேவ நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு நான் உணர்ந்து, ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். நான் யார் என்பதை அறிய வேண்டும். 2வது, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன். யூ ஷுட் நோ அபவுட் அதர்ஸ். யூ ஷுட் நோ அபவுட் த பீப்புள். மற்ற ஜனங்களை குறித்து நமக்கு அறிந்திருக்க வேண்டும். மனுஷன் எல்லாம் மாயை 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 என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனுஷனும் வேஷமாகவே தெரிகிறான். மனுஷன் மாயையாகவே சுற்றி திரிகிறான். எல்லா மனுஷரும் மாயா இருக்கிறார்கள். ஆகவே மனுஷனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஒரு மூத்த போதர் இப்படி சொல்லுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன்டையும் பிடிக்காத ஒரு கெட்ட குணம் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கெட்ட குணம் இருக்கும். ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனுஷனை குறித்து நமக்கு ஒரு தெளிவு தேவை. 3வது, சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. தேவாதி தேவனை குறித்து அறிவு இருக்க வேண்டும். தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய செயல்கள் என்ன? அவருடைய பண்புகள் என்ன? அவர் என்ன செய்வார்? அவர் எதை கொடுக்க வந்தார்?
அவர் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிகிற அறிவு தேவை. கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். 3 காரியத்தை நாம் அறிந்தால் உண்மையாகவே நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களை குறித்து உங்களுக்கு தெரிய வேண்டும், ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்படி செய்தால் நீங்கள் கண்டிப்பாய் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். இது அறிந்த உடனே ஏசாயா சொல்றார், இதோ அடியேன், here I am, send me Lord, here I am, send me Lord. கர்த்தர் உங்களை தேடுகிறார். நீங்கள் சொல்லுங்க, here I am, send me Lord, என்னை அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, அர்ப்பணித்திருக்கிறான், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி இந்த வார்த்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை அனுப்பும், பயன்படுத்தும், உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.